வேற்றுமையின் வகைகள். வேற்றுமை 8 வகைப்படும். முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை. இதில் முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபுகள் கிடையாது. முதல் வேற்றுமையில பெரும்பாலான சொற்றொடர்களில் எழுவாய், செயப்படுபொருள், பயனிலை ஆகிய 3 உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும். பாவை வந்தாள். பாவைங்கிறது பெயர் சொல்லுதான் எழுவாய் இருக்குது. வந்தாள்ங்கிற வினை சொல்லுதான் பயனிலை இருக்குது. இப்ப எழுவாயும் இருக்குது, பயனிலை இருக்கு. செயல்படு பொருள் எங்க இருக்குது? செயல்படு பொருள் இருக்குது, மறைந்து இருக்கிறது. பாவை வந்தாள். பாவை எங்கு வந்தாள்? பாவை பள்ளிக்கு வந்தாள். பாவை பள்ளிக்கு வந்தாள்ங்கிறது அந்த சொல்லு மறைந்து வந்திருக்கிறது. இந்த பாவைங்கிற பெயர் சொல்லோடு எந்த வேற்றுமை உறுப்புகளும் சேராம தனியா இருக்கிறதுனால இது முதல் வேற்றுமை. இதற்கு எழுவாய் வேற்றுமைங்கிற ஒரு பெயரும் உண்டு. இந்த எழுவாய்ங்கிற பாவைங்கிற எழுவாயோடு வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை. முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்றும் குறிப்பிடுவர். இரண்டாம் வேற்றுமையினுடைய உருவு ஐ. கபிலர் பாணரை புகழ்ந்தார். இந்த தொடர்ல ஐ வேற்றுமை உருவு எங்க வருது? கபிலர் பாணரை புகழ்ந்தார். கபிலர்ங்கிற எழுவாயோடு பாணரைங்கிற செயற்படு பொருள், இது செயற்படு பொருள், புகழ்ந்தார்ங்கிறது பயனிலை வருது. இந்த ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவு எந்த இடத்துல சேருதோ அது செயற்படு பொருளாகிறது. கபிலர் பாணரை புகழ்ந்தார். இங்க கபிலரை பாணர் புகழ்ந்தார். கபிலரை இங்க இதான் செயற்படு பொருள். கபிலரை பாணர் புகழ்ந்தார். இப்படி இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ எந்த பெயருடன் இணைகிறதோ அப்பெயர் செயற்படு பொருளாக மாறிவிடுகிறது. இவ்வாறு ஒரு பெயரை செயற்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் இரண்டாம் வேற்றுமையை செயற்படு பொருள் வேற்றுமை என்றும் கூறுவார். இது எந்த இடத்துல எல்லாம் வருதுன்னா, இந்த இரண்டாம் வேற்றுமை ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருட்களில் வரும். ஆக்கல்ங்கிறது கரிகாலன் கல்லணையை கட்டினான். ஆக்குவது. கல்லணையை ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவு வந்திருக்கு. கரிகாலங்கிற பெயர் சொல்லி, கட்டினாங்கிற வினை சொல்லி, கல்லணைங்கிற இது செயற்படு பொருளாகும். அழித்தல்னா நீக்குதல். பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். பெரியாங்கிற பெயர் சொல்லு, ஒழித்தார்ங்கிறது வினை சொல்லு, அதான் பயனிலை. மூட நம்பிக்கைகளை ஐங்கிற விருப்பம் வந்திருக்குல்ல, இதுதான் செயற்படு பொருளா இருக்குது. ஒழித்தல். அடைதல்னா சேர்தல். கோவலன் மதுரையை அடைந்தான். மதுரையை இரண்டாம் வேற்றுமை உருவம் வந்திருக்குது. நீத்தல் நீக்குது. காமராசர் பதவியை துறந்தார். பதவியை இடத்துல இது நீத்தல். ஒத்தல்னா சேர்ந்தது. தமிழ் நமக்கு உயிரை போன்றது. தமிழ் மொழி உயிர் போல இருக்குது. உயிரோடு தமிழ் மொழியை ஒப்பிட்டு சொல்லிருக்கோம். உடைமை. வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். உடைமைங்கிறது செல்வத்தை கொடுது. வள்ளுவர் பெரும் புகழை உடையவர்னா செல்வம். செல்வத்தை புகழோடு ஒப்பிட்டு சொல்லுவாங்க.